கரி அடுப்புல விறகடுப்புல புகையில ஒரு தாய் சமையல் செய்தால் ஒரு நாளைக்கு 400 சிகரெட் பிடித்த பாதிப்பு அந்த தாய்க்கு ஏற்படுகிறது. ஆகவே ஏழை எளிய தாய்மார்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் பேணுவதற்காக உஜ்வலா திட்டமானது கொண்டு வரப்பட்டது. நீங்க யோசிச்சு பார்க்கணும், மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் ஒரு திட்டமும் ஏழை எளிய மக்களுடைய நலனை மையமாக கொண்டுத்தான் நாம நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரியாக முன்பெல்லாம் முதலமைச்சர் காப்பீடு இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ள வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை அது காப்பீடு எவ்வளவு? 2 lakhs, 2 லட்சம் ரூபாய். ஆனால் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாய் ஓராண்டு ஒரு குடும்பத்திற்கு. அந்த மாதிரியா 10 கோடி குடும்பங்களுக்கு 50 கோடி பேர், கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஜனத்தொகையில 40% மேற்பட்ட குடும்பங்களுடைய மருத்துவ செலவை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியாக ஏழை எளிய மக்களுக்காகவே திட்டங்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திட்டத்தை பற்றி நான் முக்கியமா பேச வேண்டும். அதாவது தேசிய கல்வி கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இத நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே தப்பா அர்த்தம் சொல்லக்கூடிய கும்பல் இருக்கு. அத நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறான். நோ, இன்னைக்கு இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1985 ராஜீவ் காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுல என்ன இருந்தது? உள்ளூர் மொழி ஆங்கிலம், அடுத்து ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம். நான் கேட்கிறேன், படிப்பறிவு இருக்கோ இல்லையோ கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொன்முடி அவர்களே, மிரட்ட வேண்டாம். தமிழ்நாட்டில் மாணவர்களை படிக்காதேன்னு சொல்றதுக்கு ஒரு மானங்கட்ட அமைச்சர் தேவையாங்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு. யோசித்து பாருங்கள். ஒரு அமைச்சர்னா குழந்தைகளை படின்னு சொல்லணும். அது மந்திரி கழகு. அந்த காலத்துல சொன்னாங்க மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல்னு. என்ன வரும் என்பதை, என்ன நடக்கும் என்பதை சொல்லணும்னு. இப்ப இருக்கிற மந்திரிக்கெல்லாம் வரும் பொருள் உரைக்கதான் தெரியும். பொன்முடி காலையில சொல்லியிருக்கார், மாணவர்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட வர வேண்டும் என்று. கபர்தார் மிஸ்டர் பொன்முடி, எங்களுடைய போராட்டம் முதல்ல வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்து வாசல்ல இருக்கும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேஷங்கள், all the leaders in DMK are the fraudulent elements, frauds and cheats. யாரை ஏமாத்துறீங்க? வீராசாமி அவர்களுடைய பையன் நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லி கொடுப்பீங்க. ஸ்டாலினோட மகன் நடத்துற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுப்பீங்க. அதே மாதிரியா நம்ம டிஆர் பாலு அவர்களுடைய கிங்ஸ்டன் ஸ்கூல், அதே போல துரைமுருகன் மகன். கேட்டா சொல்றாங்க அது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கான். நான் கேட்கிறேன், அதுகிட்ட நீ ஏன் போனேங்கிறேன். உங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர் கொண்டு வந்த கல்வி திட்டம் என்ன? சமச்சீர் கல்வி. அதனால எங்க போராட்டம் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை மூட சொல்லி இல்ல, சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமாக மாற்ற சொல்லி. கல்வி சேவை செய்ய வேண்டும் என்றால் ஏன் சமச்சீர் கல்வி கூடங்கள் நீங்கள் துவங்கக்கூடாது? அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க புழப்பு நடக்க இந்த பத்திரிகையாளர்கள் புறான் டிஎம்கே கையாட்கள், அறிவாலய பத்திரிகையாளர், அது கோபாலபுரத்துக்காரனா தெரியாது எனக்கு. ஆனா அவங்கெல்லாம் சொல்றான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து எடுத்துருங்களேன்னு. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் எதுக்காகிறேன். ஆகவே நண்பர்களே, தமிழக மக்களை முட்டாளாக வைத்திருக்கின்ற திராவிடன் மாடல் முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதெல்லாம் திருமணம் கடந்த உறவு மாடல், திராவிட மாடல். அதுக்கு எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசனும் சாமி சிதம்பரனானும் எழுதிய புத்தகங்களை எடுத்து படிச்சா திராவிட மாடலை கண்டு மக்கள் காரி துப்புவார்கள். அவ்வளவு மோசமான சித்தாந்தம், பாரம்பரியம் கொண்ட இந்த இழிந்த சக்தி, தீய சக்தி திமுகவை
வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தாக வேண்டும். 2014 எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த நாடு இருந்தது என்று சொன்னால் அரசியல்வாதியின் மீது நம்பிக்கை கிடையாது. a sort of cynicism. இந்த நாட்டில் எதையும் திருத்த முடியாது, யாரும் திருந்த மாட்டான், எவரையும் நம்ப முடியாது என்றெல்லாம் இருந்த காலகட்டத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலே நாம் மக்களை சந்தித்து இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தோம். பாரதிய ஜனசங்க பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி என்பது மிகப்பெரிய தியாகங்களை செய்து படிப்படியாக உயர்ந்து நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அடிக்கடி உள்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது, அல்லது காங்கிரஸில் இருந்தவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து முழுமையான மாற்றத்தை, அதாவது இனிமேல் யாரும் மாற்றிவிட முடியாது என்கின்ற நிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டுமானால் இந்த ஆட்சி தொடர்ந்து பல பத்தாண்டுகள் நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும். பல பத்தாண்டுகள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆள வேண்டுமானால் அடுத்த முறை தமிழகத்திலே பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கான லட்சணம் தினந்தோறும் தெரிந்து கொண்டு இருக்கிறது. மற்ற முகாம்கள் they are in tension, we are in attention. அந்த அளவிற்கு மத்தியில இருக்கின்ற ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்த முதல் நடவடிக்கை பிரதான் மந்திரி ஜனதன யோஜனா, பிரதம மந்திரி வங்கி கணக்கு திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா 69ல் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வங்கிகளை தேசிய உடைமை ஆக்கிய பொழுது சொன்னார்கள், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை ஏற்படுவதற்காக நான் வங்கிகளை தேசிய உடைமை ஆக்கி இருக்கிறேன்னு. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு வங்கி கணக்கு இருந்ததா? 2014 வரை இந்த நாட்டில் இருந்த மொத்த வங்கி கணக்குகள் 3 கோடி. ஆனால் இப்பொழுது எவ்வளவு தெரியுமா? 46 கோடி. இந்த 8 ஆண்டுகளிலே 43 கோடி பேருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ்ல ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் இன்னைக்கு வங்கி கணக்கில்லாத வீடுகளே இல்லை. இந்த சாதனையை படைத்த மத்திய அரசாங்கம் இதுதான் ஏழை மக்களை அவர்களுடைய நலனை கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரியாக அக்டோபர் 12, 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை ஸ்வச் பாரத் அபியான் அறிவித்தார்கள். தூய்மை இந்தியா திட்டம் எதற்காக? நம்முடைய சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா? இல்லை. யோசித்து பாருங்கள், அந்த திட்டத்தினுடைய முக்கியமான பங்கு கழிவறை இல்லாத வீடுகளுக்கெல்லாம் கழிவறை கட்டி கொடுக்கின்ற திட்டம். ஏன், அது எதுக்காக? வீட்டில் இருக்கிற 15 வயதான பெண் குழந்தை காலை கடனை முடிப்பதற்கு திறந்த வெளிக்கு போக வேண்டுமானால் அந்த பெண் குழந்தைக்கு எவ்வளவு அவமானம், பெற்றோர்களுக்கு எவ்வளவு நாணக்கேடு. அதனால பெண்களின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக தூய்மை இந்தியா திட்டம். அதே மாதிரி இன்றைக்கு 9 கோடி பேருக்கு உஜ்வலா திட்டத்தின் மூலமாக சமையல் எரிவாயு இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. நாம யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரியாக ஏழை எளிய மக்களுக்காகவே திட்டங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திட்டத்தை பற்றி நான் முக்கியமா பேச வேண்டும். அதாவது தேசிய கல்வி கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இத நேஷனல் எஜுகேஷன் பாலிசியே தப்பா அர்த்தம் சொல்லக்கூடிய கும்பல் இருக்கு. அத நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறான். நோ, இன்னைக்கு இருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1985 ராஜீவ் காந்தி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது.
அதுல என்ன இருந்தது? உள்ளூர் மொழி, ஆங்கிலம், அடுத்து ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம். நான் கேட்கிறேன், படிப்பறிவு இருக்கோ இல்லையோ கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொன்முடி அவர்களே, மிரட்ட வேண்டாம். தமிழ்நாட்டில் மாணவர்களை படிக்காதேன்னு சொல்றதுக்கு ஒரு மானங்கட்ட அமைச்சர் தேவையாங்கிறேன் நான் தமிழ்நாட்டுக்கு. யோசித்து பாருங்கள். ஒரு அமைச்சர்னா குழந்தைகளை படின்னு சொல்லணும். அது மந்திரி கழகு. அந்த காலத்துல சொன்னாங்க மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல்னு. என்ன வரும் என்பதை, என்ன நடக்கும் என்பதை சொல்லணும்னு. இப்ப இருக்கிற மந்திரிக்கெல்லாம் வரும் பொருள் உரைக்கதான் தெரியும். பொன்முடி காலையில சொல்லியிருக்கார், மாணவர்கள் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட வர வேண்டும் என்று. கபர்தார் மிஸ்டர் பொன்முடி, எங்களுடைய போராட்டம் முதல்ல வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்து வாசல்ல இருக்கும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேஷங்கள், all the leaders in DMK are the fraudulent elements, frauds and cheats. யாரை ஏமாத்துறீங்க? வீராசாமி அவர்களுடைய பையன் நடத்துற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் சொல்லி கொடுப்பீங்க. ஸ்டாலினோட மகன் நடத்துற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுப்பீங்க. அதே மாதிரியா நம்ம டிஆர் பாலு அவர்களுடைய கிங்ஸ்டன் ஸ்கூல், அதே போல துரைமுருகன் மகன். கேட்டா சொல்றாங்க அது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கான். நான் கேட்கிறேன், அதுகிட்ட நீ ஏன் போனேங்கிறேன். உங்களுக்கு தலைவர் கலைஞர் அவர் கொண்டு வந்த கல்வி திட்டம் என்ன? சமச்சீர் கல்வி. அதனால எங்க போராட்டம் சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை மூட சொல்லி இல்ல, சன்ஷைன் பள்ளிக்கூடத்தை சமச்சீர் பள்ளிக்கூடமாக மாற்ற சொல்லி. கல்வி சேவை செய்ய வேண்டும் என்றால் ஏன் சமச்சீர் கல்வி கூடங்கள் நீங்கள் துவங்க கூடாது? அதனால மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க புழப்பு நடக்க இந்த பத்திரிகையாளர்கள் பூரா டிஎம்கே கையாட்கள், அறிவாலய பத்திரிகையாளர், அது கோபாலபுரத்துக்காரனா தெரியாது எனக்கு. ஆனா அவங்கெல்லாம் சொல்றான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து எடுத்துருங்களேன்னு. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் எதுக்காகிறேன். ஆகவே நண்பர்களே, தமிழக மக்களை முட்டாளாக வைத்திருக்கின்ற திராவிடன் மாடல் முடிவுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதெல்லாம் திருமணம் கடந்த உறவு மாடல், திராவிட மாடல். அதுக்கு எங்க ஊர் கவிஞர் கண்ணதாசனும் சாமி சிதம்பரனானும் எழுதிய புத்தகங்களை எடுத்து படிச்சா திராவிட மாடலை கண்டு மக்கள் காரி துப்புவார்கள். அவ்வளவு மோசமான சித்தாந்தம், பாரம்பரியம் கொண்ட இந்த இழிந்த சக்தி, தீய சக்தி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தாக வேண்டும். 2014 வரை இந்த நாட்டில் இருந்த மொத்த வங்கி கணக்குகள் 3 கோடி. ஆனால் இப்பொழுது எவ்வளவு தெரியுமா? 46 கோடி. இந்த 8 ஆண்டுகளிலே 43 கோடி பேருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ஜீரோ பேலன்ஸ்ல ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் இன்னைக்கு வங்கி கணக்கு இல்லாத வீடுகளே இல்லை. இந்த சாதனையை படைத்த மத்திய அரசாங்கம் இதுதான் ஏழை மக்களை, அவர்களுடைய நலனை கருத்திலே கொண்டு நடவடிக்கை எடுத்துக் கொண்டு இருக்கிறது. அதே மாதிரியாக அக்டோபர் 12, 2014 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை, ஸ்வச் பாரத் அபியான் அறிவித்தார்கள். தூய்மை இந்தியா திட்டம் எதற்காக? நம்முடைய சுற்றுச்சூழல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமா? இல்லை. யோசித்து பாருங்கள். அந்த திட்டத்தினுடைய முக்கியமான பங்கு கழிவறை இல்லாத வீடுகளுக்கெல்லாம் கழிவறை கட்டி கொடுக்கின்ற திட்டம்.